நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தீர்வோம். சாமியினுடைய பார்வை பட்டாலே போதும் நம்மளுடைய குறைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் நம்ம இங்க வந்திருக்கோம். வந்துட்டு எல்லாரும் நின்றுட்டு இருந்தா பின்னாடி இருக்கிறவங்க சாமி பார்க்கறதா இல்லையா? தயவு செய்து சொல்லுங்க பார்ப்போம். உட்காருங்கன்னு சொன்னாங்க. தயவு செய்து உட்காருங்க, உட்கார்ந்து பாருங்க. கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. கேட்டுக்கு உள்ள இருக்கிறவங்க தயவு செய்து உட்காருங்க, கீழே உட்காருங்க, இடமாதிரி உட்காருங்க. தயவு செய்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாமே வெளியே இருக்கணும். வாங்க சொல்ல உள்ள எப்படி வர முடியும்? நீங்க 1008 கஷ்டத்துல வந்துருக்கீங்க. உங்களோட பிரச்சனை முடியணும்னா சாமி கிட்ட அமைதியா வந்து நீங்க வேண்டிக்கலாம். அப்பா கருப்பசாமி, இன்னையோட எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், நோய் நொடி எல்லாம் தீரணும், எங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் உருவாகணும், வாழ்க்கையே திரும்பி பார்க்காத அளவுக்கு மாறணும் அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கீங்க. இங்க வந்துகிட்ட முன்னேற்ற சாமிக்கு வர்றதுனால அவங்களுக்கு நடக்க போறதில்ல. நின்ன இடத்துல நின்று கருப்பான கூட்டம் அங்க ஓடி வந்து நிற்பாரு. உங்களுடைய குறையில என்ன வேணுமோ சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கீங்க. 1008 பிரச்சனை வந்துட்டு நீங்க உங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க 1000 கணக்குல 2000 கணக்குல 10,000 கணக்குல செலவு பண்ணி இந்த மண்ணுக்கு மெதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? சாமியோட குறிப்பிடல தான் இருக்கணும். மற்றவங்கள வீட்டு கதை அந்த கதை அடிச்சு புடிக்கிட்டு முன்னாடி வர்ற வேலை வேண்டாம். அமைதியா தனியா நின்று சாமி சொல்ற வாக்குல கருப்பு சாமியோட பார்வையில நல்லா 1 கிலோமீட்டர் வரைக்கும் அவர்களுடைய பார்வை